சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தவர் கால பைரவர். இவரை மகா கால பைரவர் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுடைய மகன் முறையில் விளங்கக்கூடியவர். 8 பைரவ திருக்கோலங்களை எடுத்தவர். இந்த 8 பைரவரையும் நாம அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த 8 பைரவர்களும் காசியினுடைய 8 திக்கில் காவல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் காசி அப்படிங்கிற திருத்தலம் பைரவருக்கே உரிய கஷேத்திரம், பைரவ கஷேத்திரம் அப்படின்னு காசிய சொல்லலாம். ஆலயத்தை பூட்டி சாவிய அவருடைய காலடியில வச்சுட்டு போயிருவாங்க. அப்பெல்லாம் இப்போ வச்சுட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப வச்சுட்டு போயிருவாங்கன்னா அங்க இருக்கான்னு போய் தேடக்கூடாது இல்லையா? வச்சிட்டு சாஸ்திரத்துக்கு திரும்ப அதை எடுத்துட்டு போற வழக்கம் உண்டு. இன்றைக்கும் ஆலயத்தினுடைய சாவியை முறையாக கால பைரவரிடத்தில் தான் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற வழிபாடு உண்டு.